பயங்கரமா இருக்குல்ல. நல்லா ரெட்டிஷ் கலர்ல மாற ரெட் ராக் அது. ஐயோ வேற மாதிரி சூப்பரா இருக்குங்க. ஏதோ ஆக்சிடென்ட்டுங்க. ஓ எப்பா நொறுக்கி ஃபுல்லாக கவுந்துட்டு இருக்கு. How much? 10 or 20? 10 rupees. भाई 10 रुपीस था ना? 10 रुपीस नहीं. हाँ. एक का 10 रुपीस आ गया. डीजल रेट जास्त है ना. ठीक है. थैंक यू. डीजल रेट है ना. चलो ओके ठीक है. பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, நேற்று நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, ஆந்திராவில் வந்து நம்ம கடப்பா கிட்ட வரும்போது ஒரு ஏரியாவில் ஒரு 2-3 பேர் வந்து என்ன சேனலு அப்படி சொல்லிட்டு விசாரித்தாங்க. என்ன போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படிலாம் சொல்லி விசாரித்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்லியாக சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. அதோட ஃபுட்டேஜ் போய் பார்க்குறேன், ஐயோ கடுப்பாயிடுச்சுங்க, செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னன்னா அந்த ஃபுட்டேஜில் அவங்க தலை மட்டும் தெரியவே இல்லை, கேமராவில் வந்து சுத்தமாக தெரியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் கடுப்பாய், ஐயோ ஆந்திராவில் சப்போர்ட் பண்ணாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு சின்ன யூடியூபருக்கு இவ்வளோ சப்போர்ட் வர்றதெல்லாம் ரேரு. அவர் வந்து கிட்டத்தட்ட GT வச்சுருந்தாங்க, GT 650 வச்சுருந்து நான் வந்து 100 வச்சுருக்கோம். மதிச்சு பேச மாட்டாங்க, ஆனால் மதிச்சு பேசினாப்புல ஐயோ எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சுங்க. சேன் அப்படி வந்து நான் போடுவேன் கண்டிப்பாக, அப்படியாவது ஒரு ஃபோட்டோ ஃபேஸ்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆனால் சொதப்பிடுச்சு, எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். சரி என்னடா இது, நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க ஃபேஸை காட்டலான்னு நினச்சேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஹைதராபாத் 455 சம்திங் இருக்கு. இங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் மழை பெஞ்சால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அது ஐயோ அது நான் எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணுன்னு பார்க்குறேன், அது மட்டும் முடியவே இல்லை கடைசி வரைக்கும். மழை பெஞ்சு கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அது கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது நான் கரெக்டாக பார்க்கல, நான் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த ரைடை வந்து வேறு லெவலில் முடிச்சிடணும். கரெக்டாக இங்கேருந்து இல்லாடா மணாலிக்கு வந்து 446 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு டே 2 நாள் ஆகும் போகிறதுக்கு. அதுக்குள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் அடிக்க முடியும் எங்கெல்லாம் பிளான் பண்ணல. சரி ஹைவேஸில் எங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம் இது மாதிரி கிடச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் அப்படியே எடுக்கிறேன். எவ்வளோ தூரம் ஓட்டுவேன்னு தெரில, மேபி எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ஓட்டிடுவேன். ஆனால் ரோட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். மேக்ஸிமம் இன்றைக்கி ஹைதராபாத்தை தாண்டி போயிடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் நெருக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கிட்ட போயிடணும், 700 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். எவ்வளோ தூரம் பாசிபிள் தெரில. அப்படியே அடிச்சுட்டு ப்ரோ டேங்க் ஃபுல் டேங்க் ஃபுல்லாக மேலே ஆல்ரெடி இருக்கும். மேலே ஐயோ நம்ம ஊரே தேவலாம் போலங்க. இங்கே 108 ரூபா பெட்ரோலு. ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் பரவாயில்ல 108 ரூபா பெட்ரோல் ஆகிட்டா கடவுளே. கரெக்டாக ஹைதராபாத்துக்கு 348 கிலோமீட்டர் இருக்குங்க. ரோடு செம்மையாக இருக்கு, அப்படியே ஊட்டிகிட்டே போகலாம் போல. 70,000 டச் பண்ணிட்டேன். சூப்பர்ல.
70,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வண்டி வாங்கி 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போது. ஏதோ ஆக்சிடெண்ட்டுங்க. ஓ எப்பா நொறுக்கி ஃபுல்லாக கவுந்துட்டு இருக்கு. அடி போல எப்படி அந்தாண்ட இந்தாண்ட வந்துச்சா? சரியான ஆக்சிடெண்ட். நம்ம ஏரியா டூல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஹோட்டல் எதனா டீ கடையாவது இருக்கும். இங்கே அது கூட இருக்க மாட்டேது. ஃபுல்லாக காலியாக இருக்கு. தலைவா 2 பக்கமும் கட் பண்ணி போகுது தலைவா இது. ஸ்மெல் அடிக்குது. நினைக்க வேணாம். கோயிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செட்டு மாதிரி இருக்குது. மேலே அவ்வளோ இதுவாக பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி மேலே அடிக்கும். பின்னாடி ஒரு ஜீப் வருது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது. செம்மையாக ரெடி பண்ணுவேன் அந்த ஜீப்பு. ஸ்லோவாக போவோமா? ஜீப்பு முன்னாடி போட்டோம். சூப்பராக இருக்கு. வேற லெவல். செம்மையாக இருக்கு. பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஜீப்பு ஓடுது. மகேந்திரா அது இல்லை போல. அதான் இதெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கு. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா பாஸ். பாய். சூப்பர் சூப்பர். பஞ்சாப் போல வேற மாதிரி. செமையா இருக்குல்ல அந்த ஜீப்பு. இது மாதிரிலாம் வாங்கி ரெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசைங்க. எப்படி சொல்றது, அது தனி ஃபீல். அந்த வண்டி போடும்போது தனியாக கெத்த தெரியாங்க பாருங்க அவங்க. ஐயோ என்ன சிச்சுவேஷன், என்ன ஸ்பாட்டு, என்ன சிச்சுவேஷன். சோலோ ரைடு வேற மாதிரி. வரும்போது இந்த வழியா வந்துடலாம் போலியே. மலை சரிவுலாம் இருக்குன்னு போட்டிருக்கு. என்ன எவ்வளோ ஸ்லோவா போறாரு. பயங்கர ஸ்லோவா போறாரு. பழைய பஸ் இருக்குல்ல, கூடயே வச்சிருக்காங்க. வச்சுலாம் பண்றாங்களா எல்லாருக்கும் எல்லாம் ஸ்டேட் மிஸ் தானா. பயங்கரமா இருக்குல்ல. ரெட்டிஷ் கலர்ல மாற ரெட் ராக் அது. ஐயோ வேற மாதிரி சூப்பரா இருக்குங்க. அப்படியே லைட்டா கீழே இறங்குது. சரியான சூப்பரா இருக்கு. அடா இது 2வது வாட்டி இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் கட் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஏற்கனவே 2-3 இடத்துல தான் இந்த மாதிரி பார்த்துட்டோம். ஆமாம்
இது பஞ்சரானு தெரியல. भाई यार चेक यार यार $35 क्या 20. how much 10 or 20 10 rupees. भाई 10 रुपीस था ना. 10 rupees ले. हाँ एक का 10 rupees आ गया. डीजल रेट जास्ती है ना. ठीक है थैंक यू. डीजल रेट है ना जास्ती. சரி ஓகே 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 ठीक है இது போலுங்க வண்டி அலை இது நல்லா. அப்புறம் சரி எப்படியும் அவனுக்கு 20 ரூபா தான் கேட்பாங்க எனக்கு தெரியும். ஸ்டாண்டு தள்ள வந்துட்டோம் பத்தியா. இப்படி அப்படியே 10 20 எல்லாம் பிக்காலி பதில் தான் இருக்குது. நம்ம மேலே தான் தப்பு. ஆறாவது டவுன் ஆமா டயர்டாக இருக்கு. போடுறதுன்னு தெரியலையே. 2 வீலர் எங்க 2 வீலர் police. I don't know Telugu, sir. Where are you going? Manali, sir. Manali. Sir, go. Thank you, sir. Thank you, sir. மணாலினா இங்கே யாருக்குமே தெரிலங்க. ஃபஸ்ட்டு செக்கப்பு. கொஞ்சம் நவசம் தான் இருந்துச்சு சார். மணாலியாக தெரில எங்களுக்கு யாருக்கும். மீட் லடாக்குன்னு சொன்னால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம லடாக்குன்னே சொல்லி பழகுவோம். நம்ம ட்ரிப் மணாலின்னு போட்டதுனால இதெல்லாம் மணாலின்னா தெரியல. வேற கோயிங் பரவாயில்ல கைண்டாக தான் இருக்காங்க. இங்கே கைண்டாக இருக்காங்க, அங்கே எப்படியோ. ஃபைனலி நம்ம ஹைதராபாத் வந்துட்டோம். ஹைதராபாத்துக்கு அவுட்டரில் இருக்கும், உள்ளே போகாமல் நம்ம ஹைதராபாத் அவுட்டர்லேயே இருந்துட்டோம். ஏன்னா உள்ள டிராஃபிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ரூம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஹைதராபாத்தில் போல் அவுட்டர்லேயே நிற்கிறோம். நாளைக்கு காலைல திருப்பியும் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம காலிலேருந்து ஓட்டினது வந்து 456 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 56 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாளைக்காவது நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் இருந்து பிளான் பண்ணுறாங்க. நாளைக்காவது சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 அவ்வளோ ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர்.
அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்